இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் திருச்சபைக்கு கடவுளின் ஈவாக திருப்பணிவிடை அளிக்கப்பட்டது என்று ஆங்கிலிக்கன் எபிஸ்கோப்பல் கம்யூனியன் வேர்ல்டு வைட் நம்புகிறது. திருச்சபை அங்கத்தினரின் சேவையையும் வாழ்க்கையையும் பூர்வப்படுத்துவதற்கான இப்பணிவிடை அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சபையானது மகா பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவின் சரீரமாவதால் சபை முழுவதும் ஓர் ஆசாரிய கூட்டம். இந்த ஆசாரிய தன்மையில் கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக எல்லா அங்கத்தினரும் பங்கு பெறுகின்றனர். எனினும் ஆதி முதல் சபையில் உள்ள சிலரிடத்தில் குறிப்பான பணிவிடைகளை கடவுள் நம்பி கொடுத்திருக்கிறார். இவர்கள் திருச்சபையின் மூலமாக கிறிஸ்துவின் கட்டளையை பெற்று இருக்கின்றனர். ஆங்கிலிக்கன் எபிஸ்கோப்பல் கம்யூனியன் வேர்ல்டு வைட் அபிஷேகம் பெற்று திருப்பணிவிடை செய்பவர்கள் முறையே மெட்ரோபாலியன் ஆர்ச் பிஷப், பிஷப், டீக்கன், எவஞ்சலிஸ்ட் என்பவர்களே. இத்திருப்பணிவிடையை ஒப்புக்கொண்டதன் மூலம் ஆங்கிலிக்கன் எபிஸ்கோப்பல் கம்யூனியன் வேர்ல்டு வைட் ஐக்கியப்பட்டு கொண்டு வரும் திருச்சபையின் வாயிலாக நமக்கு வந்துள்ள சரித்திர பூர்வமான திருச்சபை பணிவிடையோடு தொடர்பு வைத்துக் கொள்ள நாடுகிறது. அபிஷேக ஆராதனை என்பது இத்திருப்பணிவிடைகளை ஒன்று ஏற்படுத்தும் முறை. இது நம்முடைய திருச்சபையின் கடவுள் ஆற்றும் ஒரு செயல். ஆங்கிலிக்கன் எபிஸ்கோப்பல் கம்யூனியன் வேர்ல்டு வைட் நம்புகிறது. யாதெனில் எல்லா அபிஷேகங்களிலும் பிரதிஷ்டைகளிலும் உண்மையான அபிஷேகிப்பவரும் பிரதிஷ்டை செய்பவரும் தேவனே. அவர் தமது சபையின் ஜெபங்களுக்கு மாறுதரமாகவும் அதன் பிரதிநிதிகள் சொல் செயல் வாயிலாக சபையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவற்றுக்கு அவர்களை கட்டளை கொடுத்து பலப்படுத்துகிறார். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ண அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தின் உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளையும் சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். सर्वलोकाधिप नमस्कारं सर्वसृष्टिगणे नमस्कारं தரைக்கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். திருவாவதாரம் நமஸ்காரம். ஜகதிரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மானுடன் உயிரடைந்தோர தருணியில் மாண்டோர் நமஸ்காரம். தரணியில் மானுடன் உயிரடைந்தோர தருவினில் மாண்டோர் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வசிருஷ்டிகணே நமஸ்காரம். கரைக்கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். கரைக்கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். The Lord will pour out His Spirit upon all flesh, and your son and daughters shall be prophesying. Your old men shall see dreams, and your young men shall see visions. You shall know that the Lord is in the midst of His people, that He is the Lord, and there is none else. Let us pray. Almighty God, to you all hearts are open.
all desires known, and from you no secrets are hid. Cleanse the thoughts of our hearts by the inspiration of your Holy Spirit, that we may perfectly love you and worthily magnify your holy name throughout Christ our Lord. Amen. Reverend Father, in God we present the following, the order of the priest. Has he been selected in accordance with the canon of the church? And do you believe his manner of life to be suitable to the exercise of this ministry? We certify to you that he has satisfied the requirement of canon, and we believe him to be qualified this order. And they studied the theological education and they have experienced church ministry. So, behalf of General Secretary giving the authority to give the ordination. So, I, Reverend Dr. Louis Sambat Kumar, Senate Joint Secretary, presenting the ordained. Now I am presenting Mr. Y. Mason. He studied the diploma in theology and Anglican College of Theology and Seminary. He married a Manita, his son Sam Jabaraj, a daughter Jasmine Angel. He serving in the Bethesda Prayer House, Waypur Gandhinagar. He took baptism and communion 13/6/2003. I do believe the Holy Scripture of the Old and New Testaments to be the Word of God and to contain all things necessary to salvation. And I consequently hold myself bound to conform my life and ministry thereto. And therefore, I do solemnly engage to conform to the doctrines, discipline, and worship of Christ, as this church has received them. And I do promise here, in the presence of the Almighty God, and of the church, that I will pray true and canonical obedience in all things, lawful and honest to the Archbishop of Anglican Episcopal Communion and his successors. So help me God. Amen. With one by one, Matthew oral, Luke oral, and Mary. Of the name. ஊழியக்காரே உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த ஊழியக்கார் இன்னைக்கு ஆர்டினேஷன் இந்த அபிஷேகம் பெற்றுக் கொள்வதற்கு ஏதாவது தடையோ அவங்கள மேல ஏதாவது கேஸோ வேற ஏதாவது இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அது இப்போ நீங்க சொல்லலாம். Dear brothers and sisters in Christ, you know the importance of this ministry and the weight of your responsibility in the presenting these servants of God for ordination to the sacred priesthood. Therefore, if any of you know any impediment or crime because of which they should not proceed, come forward now and make it now. நீங்க யாருக்காவது ஏதாவது
இவங்க ஆர்டினேஷன் பெற்றுக் கொள்வதற்கு தடை இருக்குதுன்னா நீங்க முன்னாடி வந்து நிரூபித்து விசுவாச பிரமாணம் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர். ஜோதியில் ஜோதியானவர். மெய்தேவனில் மெய்தேவனானவர். உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர். பிதாவோடு ஒரே தன்மையுடையவர். சகலத்தை உண்டாக்கினவர். மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாட்டில் வெற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோட திரும்பி வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் இருந்து புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது கொள்கிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தோருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மருத்துவர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே நீக்கப்பா இந்த ஆர்டினேஷன் பெற்றுக்கொள்ளும் ஓரோ மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் பரிசுத்தராய், நீர் உண்மை உள்ள தேவனாய், நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தம், நீரே பரிசுத்தம். இந்த நேரத்தில் உன்னுடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த மக்களுடைய மேல் இறங்கி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திரியேக நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உன்னுடைய பிரசன்னத்தால் நிரப்பு இந்த மக்கள் உன்னுடைய முன்னாடி முழங்கால்கள் போட்டு உன்னுடைய ஊழியத்திற்காக இப்போது ஒப்பு கொடுக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த மக்களை நீர் தொடு, இந்த மக்களோடு நீர் பேசு, இந்த மக்களை நீர் பரிசுத்தப்படுத்து. உன்னுடைய அபிஷேகத்தால் நிரப்பு இயேசுவின் நாமத்தில் ஆமென். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே உமது ஜனத்தோடு உமக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி இவர்களுக்கு உமது கிருபையை தந்தள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது இரட்சணின் சுவிசேஷத்தை கூறி அறிவிக்கும்படி சகல அறிவினாலும் வாக்கு வல்லமைகளினாலும் இவர்களை நிரப்பியருளும். ஆடுகளுக்காக தமது ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பரை பின்பற்றுகிறவராக நாங்கள் மந்தை விழிப்போடும் அன்போடும் பாதுகாப்பளிக்கிறவர்களோடும் உமது பார்வையில் கண்காணிக்கப்பட்டவர்களாக எல்லா காரியத்திலும் நாங்கள் பணிவிடை நிறைவேற்ற உதவி புரிந்தவர்களும் முடிவு வரைந்தும் நிலைத்திருந்து உமது உத்தம ஊழியக்காரர் அனைவரோடு கூட
உமது நித்திய மகிழ்ச்சிக்குள் பிரவேசிக்க அருள் புரியும். பிதாவே, உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக தொழுது சோத்திரப்பட்டு சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடனை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்கொள்ளாமல் தீமை என்று இவரை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். கடவுளின் திருச்சபையில் இப்பணிவிடை செய்வதற்கு அவரால் உண்மையாய் அழைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படியே நம்புகிறோம். ரட்சிப்புக்கு அவசியமானவை யாவையும் திருமறையில் அடங்கியுள்ளது என்றும், திருமறையே விசுவாசத்துக்கு மேலானதும் முடிவானதுமான அளவுகோல் என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்களுடைய ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் ஜனங்களுக்கு கடவுளின் வார்த்தையை உத்தமமாய் போதித்து பிரசங்கம் செய்வீர்களா? நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளைப்படி அவர்களுக்கு சரீரங்களாக வழங்குவீர்களாக? அப்படியே ஒத்தாசை, ஆண்டவருடைய ஒத்தாசை அப்படியே செய்வோம். சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் ஊழியம் செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கவும், சரீரம் முழுவதும் அன்பினால் ஊன்ற கட்டவரவும், தாங்கள் பெற்றிருக்கும் கடவுளின் பற்பல ஈவுகளை உத்தமமாக உபயோகப்படுத்தும் உக்கிரனக்காரராக இருக்க ஜனங்களுக்கு உதவி செய்வீர்களா? திருமறை வாசிப்பதிலும் அதற்கு அனுகூலமான மற்ற நூல்களை படிப்பதிலும் கருத்துள்ளவர்களாக இருப்பீர்களா? கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு கடவுள் கிருபையுள்ள சுவிசேஷத்தை குறித்து எல்லா மனிதருக்கும் சாட்சியாக இருக்கும்படி உங்களில் இருக்கும் தேவமான வரத்தை பரிசுத்த ஆவியின் வசையால் இடைவிடாமல் அரண்மனைக்கு எழுப்புவீர்களா? நீங்கள் உண்மையுள்ள காவற்காரனும் மந்தையின் ஆயனாகவும் இருப்பீர்களா? அவருக்குள் அன்பும் சமாதானமும் நிலைத்திருக்க முடிவுள்ளவர்களாக பாவிகளை மனம் திரும்ப செய்து அவர்களுக்கு கடவுளின் பாவ மன்னிப்பை அறிவிப்பீர்களா? இந்த திருப்பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்புகிற நீர் இந்த பணிக்குரிய கடமைகளை இச்சபை சட்டத்திற்கும் நீர் நியமிக்கப்பட்டிருக்கும் பேராயர் திருமட்டிலுக்குரிய சட்டத்திற்கும் இசையா நிறைவேற்றும் என்று வாக்கு கொடுக்கிறீரா? மக்கள் இந்த சபை முன்னாடி சொல்லி இருக்கிற எல்லாவற்றையும் நீ கேட்டிருக்கிறது. நீர் எங்களையோ பார்க்கிற தேவன், எங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற வருவான், எங்கள் மத்தியில் இருக்கிற உயிருள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தரே, உயிருள்ள தேவன், இந்த நேரத்தில் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் கர்த்தரே அதுக்கு கீழ்பட்டு முன்னாடி கடந்து செல்ல நல்ல கெட்டுறப்புள்ள நல்ல பவுண்டேஷன் உள்ள ஒரு சபையாய் இந்த சபைகள் முன்னாடி கடந்து வர கர்த்தர் அதுக்கு தலையாயிருக்க நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். தெய்வமே, சொர்க்கஸ்த பிதாவே, இந்த நேரத்தில் இந்த எண்ணெயை நாங்கள் அபிஷேக தைலத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த எண்ணெய் மேல் உன்னுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்க, பரிசுத்த ஆவி இதன் மேல் இறங்குதகமைக்காய் ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் இந்த எண்ணெயை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த எண்ணம் ஒரு ஊழியக்காரன மேலும் வீழும் போது அவங்களுடைய ஊழியங்கள் உயிருள்ளதாய் மாற்றப்படும். அவங்களுடைய ஊழியங்கள் இந்த தேசத்தை அசைக்கப்படுவதாய் மாற்றப்படும். இந்த தேசத்தில் அநேக ஆயிரம் மக்கள் முன்னாடி சாட்சியோடு எழுந்து நிற்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் நான் உங்களை அபிஷேகம் செய்கிறேன். சபையுடைய எல்லா சாக்ரமென்ட்களும் செய்ததுக்காக நம்முடைய ராஜ்யத்தின் நியம பிரகாரம், சபையுடைய நியம பிரகாரம் நான் உங்களை ரெவரண்டாய் அபிஷேகம் செய்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பிரசன்னம் இந்த மகன் மேல் இறங்கி வருகிறதைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே தேவ மகிமை, தேவ வல்லமை மகன் மேல் இறங்கப்படும். உணங்கிய மரத்தில் துளிர் வைக்க செய்த தேவ வல்லமை இந்த நேரத்தில் துளிர்க்க வைக்கிறது. ஒரு தேவ வல்லமை மகன் மேல் அபிஷேகத்தால் வல்லமையால் இந்த நாடுகளில் இந்த தேசத்தில் இந்த மக்கள் யோசித்ததிலும் அதிகமாய் அநேகம் திரளான மக்கள் முன்னாடி ஊழியங்கள் செய்த ஒரு ரெவரண்டாய் மகனினை மாற்றுதகவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நான் ஆர்ச் பிஷப் ஆகிய பைஜு ஆன்சலாம் ஆகியதான் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் சபையிலே எல்லா சாக்ரமென்ட்கள் செய்ததற்கு, எல்லா சபையிலே ஊழியங்கள் செய்ததற்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறேன். ஆமென். It's a symbol of preparation and readiness to serve. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த மகன் ஊழியத்துக்காய் ரெடியாய் தயாராய் நிற்கிறதுக்கு அடையாளமாய் இந்த கேடிலே நாங்கள் இந்த மகனுக்கு கொடுக்கப்படுகிறேன். ஆமென். பரிசுத்த வஸ்திரங்கள் இந்த மக்கள் தரிச்சு கொண்டு இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய எல்லா சாக்ரமென்ட்களும் செய்யப்படுவார். ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நீ கிருபை செய்யும். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த மகனை அணிக்குத இந்த வஸ்திரங்கள் பரிசுத்தம் உள்ளதாய், பரிசுத்தத்தோடு கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தோடு உன்னுடைய ஊழியங்கள் செய்ய ஆண்டவரே நீ கிருபை செய்யும். ஆமென். Take the yoke of the Lord, for his yoke is easy and his burden is light. ரெவரண்ட் மேசன், நான் உங்களை கர்த்தருடைய ஊழியத்துக்காக எல்லா சாக்ரமென்ட்களும் செய்ததுக்காக ஊழியங்கள் செய்து கர்த்தருக்காய் உண்மை உள்ளவராய் நிற்கிறதுக்காக
நான் அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிஷப் ஐயா அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கிற சனாட் போதகர்மார்களுக்கும் இந்த நாளில் இந்த திருச்சபையினுடைய போதகர் மதன்குமார் அவர்களுக்கும் வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். நினைத்து பார்க்காத ஒரு காரியங்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த நாளில் பிரித்தெடுத்து கொண்டு வந்து இந்த நாளில் ரெவரண்ட் ஆயராக போதகராக கர்த்தர் நாளிலே நியமித்தது ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். நான் காலையில் ஆண்டவரே என்கிட்ட நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஆர்டினேஷன் ஆண்டவரே என் கூட நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு நாங்கள் பைபிளில் திறந்த உடனே ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தை நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்ததில்ல, அதை உங்கள் மத்தியில் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 42:7-8 கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கை ஆகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதி இக்கரங்களுக்குடே என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் என்னோடு பேசினார். அது நிச்சயமாக தேவ சித்தத்தின்படி இந்த நாளில் இந்த ஆர்டினேஷனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடினால கொடுத்த பேராயர் இருக்கிற ஒவ்வொரு போதகர்மார்கள் என்னோடு இணைந்து ஆர்டினேஷனை எடுத்த ஒவ்வொரு போதகர்மார்கள் வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.